அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். நாட்டிலே வாழ்ந்திருந்தால் தன் மனக்குரிய நாட்டு மக்களோடு பேசி மனக்குரிய அவரிடத்தில் சொல்லி இருக்கிறார். ஆமா, ஆனால் கானகத்திலே யாருமே கிடையாது. மகிழ்வோடு மனமகிழ்ச்சியோடு விளையாட வேண்டுமானால் காட்டிலே இருக்கக்கூடிய உயிரினம் விலங்குகள் இடத்திலே விளையாட வேண்டும். அந்த மானை பிடித்து தந்தனா சத்த நேரம் விளையாடிட்டு காட்டுல விட போறான். ஒரு சாதாரண ஒரு மானை பிடிச்சு கொடுக்க முடியல உன்னால. மான் என்று நான் உரைக்கின்றேன். உன்னால பிடிச்சு கொடுக்கமா கொடி மாடுடைய பிடிவாத உன்னுடைய அதாவது பெண்களுக்கு பின்புத்தி என்று சொல்வார்கள். பிடித்தால் பிடிவாத குணம் பெண்களுக்கு உண்டு. உனக்கு மாந்தானே வேண்டும். ஆமா, சூதுமான் என்று நான் உரைக்கின்றேன். நீ கேட்பதும் கிடையாது. நடக்கக்கூடியது நமக்கு நன்மை அல்ல தீமை என்று உரைக்கின்றேன். எனக்கு மான் வேண்டும் என்று கேட்கின்றாய். எது எப்படி நடக்குமோ நமக்கு பொண்டாட்டி முக்கியம். போடுங்க. ஜானகி கேட்கிறார். கானகத்தில் இருக்கக்கூடிய மான் சூதுமான் என்று நான் உரைக்கின்றேன். நீ என்ன உரைக்க வருகிறாய்? சூதுமானா நல்ல மானா? அண்ணா, வாழக்கூடிய இடம் சரி. இது மாகி மானாக இருக்குமே ஒழிய உண்மையாக இது மானாக இருக்கப்படாது அண்ணா. அப்படின்னா நீயே ஒரு வார்த்தை சொல்லு. ஜானகி இடத்துல நீயே ஒரு வார்த்தை சொல்லு. அது மாயான மாறா சரிதான். அது எப்பேற்பட்ட மானா சரிதான். இந்த மானுக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை. மானை பிடித்து தர முடியுமா முடியாதா? இருவருக்கும் சண்டை வேணாம். இருவருக்கும் சண்டை தேவையில்லை. சீதையோ இளையோ தானோ சீதையும் இளையோர்தாரும் செய்திடும் தற்கும் தன்னை. இது காதிலில் கேட்ட ராமா கரந்தையிலாயுவம் தொடர்ந்து பிடிக்கும் பருவரையோ பாதக மாறினாரும் பறித்துமே பிடிக்குவாரே. இருவர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இந்த மானால் நம் குடும்பத்திற்கு சஞ்சலத்தை உண்டாக்குகிறது. அதனால நான் மானை பிடித்து வரும் வரை இந்த பன்னகத்தாலிலே இருக்க வேண்டும். ஆகட்டும், இது என்னுடைய கட்டளை காவலுக்கு. அதனால என் தமையனாருக்கு ஒரு கட்டளை. தம்பி, அண்ணா, நான் எவ்வளவு நேரம் கடந்து இருந்தாலும் வந்தாலும் குறுகிய காலங்கள் இல்லாமல் நீண்ட காலம் ஆனாலும் மானை பிடித்து வரும் வரை உன் அண்ணியால் என்று சொல்லக்கூடிய ஜானகியை பாதுகாப்பது உனது கடமை. ஆனால் ஒரு சத்திய வாக்கு, நம்மை நாடி அருதேசி பரிதேசி ஜோகி ஜங்குமான் கத்திக்குட்டி கவிப்பாடி யாவத்தமானவர்கள் வந்தாலும் பாதுகாப்பாக இருப்பது உனது கடமை. மானை பிடித்து வருவது எனது கடமை. வருகிறேன், பாதுகாப்பது வருகிறேன். அதனால நாம் எங்க போக வேண்டாம், அந்த மானை பார்க்க வேண்டும். மனத்துடன்
இந்த மான் எங்க ஓடுகிறது? பூவான சோலைக்குள்ளே இந்த பொன்னிறமான இந்த மான் என் மனைவி ஜானகி சீதை ஆசைப்பட்டால் என்று கஷ்டப்பட்டு ஓடி வந்தேன். ஆனால் பொன்னிறமான கண்டு புறப்பட்டு வழிகடந்து நான் வந்திருக்கிற போது இந்த மானை பிடிக்க முடியாது. என் மனைவி சொன்னால் மான் வேண்டும் என்று தான் சொன்னாரே தவிர உயிரோடு வேண்டுமா, உயிரை கொன்று வேண்டுமா என்று சொல்லவில்லை. மான் வேணும். அதனால வெகு தூரம் கடந்து வந்து பார்த்தோம், மான் கிடைக்கவில்லை. என் கோதண்டத்தான் என்ன செய்வேன்? கோதண்ட கையில் எடுத்து ஆசைப்பட்டு என் கடவுளுக்கு தெரிவித்தேன். உண்மைதான். அந்த மானை பின்தொடர்ந்து சென்றவர் நீண்ட நேரம் ஆகிலோ இன்னும் அவர் ஆளை காணோம். ஆனா சீதா அபயோ லட்சுமணா அபயம் என்று அபய குரல் கேட்கிறது. உன் அண்ணன் குரல் மாதிரி கேட்கிறது. உன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போட்டு தோன்றுகிறது. சீக்கிரமாக சென்று உங்க அண்ணனை கூட்டு வாப்பா. இந்த அண்டர் ரெண்டை எட்டி செய்யும் ஒன்றானாலும் இந்த அலைகடலும் நீர்வத்தி வடிந்திட்டாலும் மண்டலத்து நட்சத்திரங்கள் மறைந்திட்டாலும் மதி கதிரோன் திசை மாறி நடந்திட்டாலும் சூரிய குலத்து எனது அண்ணனுக்கு ஒரு துளு கொன்று நேராது சொன்னேன் எப்படி இந்த அண்டர் ரெண்டு என் திசையும் ஒன்றானாலும் சரியே, மண்டலத்தில் நட்சத்திரங்கள் மறைந்திட்டாலும் சரியே, கதிர் மதியில் சொல்லக்கூடிய சந்திரன் சூரியன் கிழக்கு மேற்காக இருப்பது வடக்கு தெற்காக ஆனாலும் சரியே, என் அண்ணனுக்கு எந்த உபயோகமும் நேராது. சந்தோஷமாகத்தான் இருப்பார். தைரியமாக இருங்கள். தம்பி லட்சுமணன் நீயும் கேளாய். இடுக்கமாய் இருந்தோர் பெண்ணை இருப்பவருக்கு அடைக்கலமோ அடைக்கலம் என்று அவருக்கு அதிகத்தை அளித்த ஞானம் நடக்கவே என்னிடத்தில் பேசுவேன் நீடாதே. அட பாவி சண்டாளா, அண்ணன் செத்துட்டா அண்ணன் பொண்டாடி பெண்டாளர்களை பாவி சண்டாளா சண்டாளா.
என் அண்ணியானது மதனியானது இறந்தவன் சொத்து இருந்தவனுக்கு என்று சொல்லுகிறார்களே, அதாவது இறந்தவர் சொத்து இருப்பவர் கடக்கல் என்று தெரிவிக்கிறாரே. அண்ணன் செத்துட்டா அப்ப அண்ணி நம்ம வச்சுக்கணும்னு சொல்றாங்களே. அபச்சாரம். இதை நான் காதில் கேட்டு இந்த பூமியில் நான் உயிரோடு இருக்கலாமா? இருக்கப்படாது. இருந்தாலும் நான் சொன்னாலே சென்றுவிடப்படாது. அன்னைக்கு ஏதாவது அண்ணன் கிட்ட நம்ம வாக்கு கொடுத்துறோம். என்ன ஆவது? அண்ணன் தெரிவித்தார், அடே லட்சுமணா தம்பி, அன்னியோடு துணையாக இரு, காவலில் இரு, எந்த பாதகமும் நேரப்படாது என்று தெரிவித்தார். அதன்படி நான் இருக்கிறேன். என் அண்ணியானது என்னை பாதகமாக பேசிவிட்டது. இருந்தாலும் தாய். அதனால் அண்ணி அங்க நீ சொல்றது போடு. இதோ கோடு போட்டிருக்கேன், அக்னி கோடு. அண்ணன் செல்கிறாய். ஆமா, யாரு வந்து கோடு 7 கோடு கேடி நான் செல்கிறேன். அக்னி கோடு இருந்தாலும் அக்னி கோடு கிழித்திருக்கிறேன். யார் வந்தாலும் சரியே, உனக்கு என்ன நேர்ந்தாலும் எப்பயாவது வந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த கோட்டை தாண்டி செல்லப்படாது. அரதேச ஜோதி சொல்ல மாட்டேன். யார் வந்து எது கேட்டாலும் இந்த கோட்டை தாண்டி வெளியே வரக்கூடாது. அக்னி கோடு கிழித்திருக்கிறேன். உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். நான் சென்று வருகிறேன். நாடகம் தான் நுழைந்த சட்டி ஓடு ஐயா பசி என்று கேட்கிறாய். இந்த அனந்த கணக்கத்தில் என்ன இருக்கும்? நீங்க சாப்பிடக்கூடிய உணவில ஏதாவது மிச்சம் மீதி நாங்க சாப்பிடக்கூடியது கண்டுமுதல காய்கறி பழவகைகள் தான் சாப்பிடுறோம். அதனால் இந்த காலகட்டத்துல கண்டம் வாயற்பாடு தாண்டி வந்து நீங்க பெற்று செல்லலாம். போக முடியாது. வயதான காலத்தில் என்னால உள்ள வர முடியல. ஓ வயதாகி விட்டுதம்மா, கண்ணு தெரியல நிதானம் தெரியல. வயற்பாடு தாண்டி என்ன வந்து போட சொல்றேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஆமா சரி. எப்படி ஆபத்துக்கு பாவம் இல்லை. முத்தவர் போல் தோன்றுகிறது. ஆமா இருந்தாலும் பரவாயில்ல. மண்ணோடு மண்ணோடு இது மண்ணோடு மண்ணோடு எடுக்கட்டா மண்ணோடு எடுக்கட்டா ஐயா
மண்ணோடு எடுக்கிட்டான்னு கேக்குறேன். மண்ணோடு நீங்க மண்ணோடு எடுத்து செல்லலாம். மண்ணோடு கேட்க வந்து எனக்கு பிறந்து முன்னிடத்த பாவி அடப்பிச்சடி கேட்க வந்து எனக்கு பிறந்து முன்னிடத்த பாவி அடக்கை சிறோ 3 பத்தோ இந்த காட்டில் கலங்கி வாட நச்சூதர் கையாளியோ அடங்காகவும் ஐயா போராய் சொன்னே கையாளியோ ஐயா போராய் சொன்னே அட உச்சிர ரகத்தை விட்டு உனக்கு ஓட்டம் விதியும் காணும் என்னுடைய மருமகள் சீதாதேவி விட்டுவிடு. உன்னை அடிச்சு மண்டே வச்சிருவேன். உனக்கு எனக்கு அமர் சண்டை அமர் வேணாம், சண்டை வச்சுக்கலாம். சண்டை அப்படியா? சண்டை சொன்னா யாருடைய உயிர்நிலை எங்க இருக்குது சண்டை போடணும். சண்டை போடுறதுனா உயிர் எங்க இருக்குது? உயிர் இருக்குது. உயிர் நக்கையில இருக்குது. நீ உண்மையை சொல்லு. உயிர் நக்கையில இருக்குது. ஆமா, என் உயிர் சிரசில் இருக்குது. சரி பார்க்கலாம். அட இல்லடா யுத்தத்துக்கு என்னை காப்பாற்ற வந்த உன் உயிராகப்பட்டது போவது வருமாக இருக்கிறப்பா. ஐயா, என் கணவனாகப்பட்டவர் இந்த வழியாக வருவார். அப்ப வந்துவிட்டால் அதாவது என் கணவர் வருவரை உன் உயிராகப்பட்டது போவாது இருக்கப்பட்ட பிடிமரத்தை ஆகட்டும். அப்பா, இதோ என் கணவருக்கு தெரியாமல் அதாவது
ராவணேஸ்வரன் அவர்கள் தென்னிலங்கை எடுத்து செல்கிறார். ஆனா அதை கண்டு என் கணவர் எப்படி வருவார்? ஆமா நான் அணிந்திருக்கும்படியான ஆமா இந்த அணிகலன் ஆமா கோபேதகம் வைரூரியம் உத்வராகம் ஐயா கங்காணி கடகமோ ஆமா இத அடையாளம் வச்சு வருவார் அவர். ஆகட்டும். என் மனைவி ஜானகி ஆசைப்பட்டால் என்ற வார்த்தையை கேட்டு ஆமாம் இந்த பொன்னிற மானை கண்டு புறப்பட்டு சென்றேன், வானத்தை விடுத்தேன். ராமசாமி அப்போது இந்த மாய்கையான மான் ராமனுடைய வானம் பட்டவுடனே பார்த்தால் மாரிஷன். ஆமாசாமி நேற்று தினத்தில் தாடகை சம்பாரம் முடித்து அந்த தாடகை என்னுடைய வானத்தால் வடிந்த பிறகு இந்த மாரிஷன் திருப்பார் கடலிலே ஓடி மறைந்து விட்டார். அன்று மறைந்த மாரிசன் இன்று வானத்தால் அவன் உயிர் பிரிந்தது. ஆனால் ஏதோ பன்னகசாலையில இருக்கக்கூடிய என் மனைவிக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியாது. அதனால பன்னகசாலை தேடி புறப்பட வேண்டும். பன்னகசாலையில இருக்கும் பொழுது ஜானகிக்கு பாதுகாவலனாகவே உன்னை விட்டு விட்டு நான் வந்தேன். அப்படி ஏன் அவ்விடத்தை விட்டு விட வந்தாய்? அண்ணா நான் பன்னகசாலையிலே காவல் இருந்து கொண்டிருந்தேன். சரி. அப்பொழுது ஏதோ அந்த கானகத்திலே சரி தம்பி லட்சுமணா சீதா என்று குரல் கேட்டது. அவையம் என்று அபயம் அபயம் என்று குரல் கேட்டது. சரி. அந்த குரல் கேட்டவுடன் எனக்கு மட்டும் தெரியும் அண்ணன் வார்த்தையை மீறப்படாது, அண்ணன் தெரிவித்து விட்டு இருந்தாரே என்ற பயபக்தியோடு நான் பால் ஏற்றி கொண்டு நான் சுற்றி இருந்தேன். சரி. அப்படி மதுரையானவள் ஐயா செல்லுங்க செல்லுங்க உபத்திரம் செய்தாலும் அவள் கருத்தின்படி வந்து விட்டேன். அவள் சொல்லலாம் நீ வரலாமா? நான் வரலாமா என்றால் பாதி செய்தால் அண்ணலே எப்படி போக வேண்டாம் என்று நீ உரைத்த போது ஜானகி என்ன உரைத்தாள்? அப்படியானால் இறந்தவன் சொத்து இருந்தவனுக்கு என்பார்களே, உயிர் போனவனுடைய சொத்து இருப்பவன் கிடக்கலாம். அப்படி ஏழியமான வார்த்தையை உரைத்த போது தன்மை போல நீ இருக்கிறாயா தம்பி என்று தெரிவித்தார்கள். அவள் சொல்லலாம் நீ வரலாமா? அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் அங்க நீ வந்து விட்டாய். சரி, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். பன்னகசாலை இருக்கக்கூடிய சீதையை நாம் தேடி பார்க்க வேண்டும். போலாம். கானகமெல்லாம் சுற்றி பார்த்தோம். கண்ணியால் வைதேகி இருந்த சாலையை வந்து தேடி பார்த்தால் இந்த இடத்திலே ஜானகியாகப்பட்டவள் எங்கே சென்று விட்டாலோ தெரியவில்லை. தன்னை விட்டு எங்கே சென்றாலும் இல்லை. அந்த ஜனகராஜன் வளர்த்த ஜனகராஜனுக்கு மகளாக பிறந்தவள் என் மனைவி.
என் சித்தன்னை இட்ட கட்டளைப்படி இந்த கானகம் 3 பேர்களோடு வந்தோம். வந்த இடத்திலே அவளை நான் பறி கொடுத்து விட்டேன். இனி சீதையை எங்கே தேடி நான் கண்டு காண போகிறேன்? எங்கு பார்த்தாலும் போகின்றவளை பிரிகின்ற கிளை. என்னை விட்டு ஒரு காலம் அவள் பிரிந்ததும் இல்லை, அவள் பிரிய போவதும் இல்லை. என் மனைவி எனக்கு வேண்டும். இவ்விடத்தில் நான் தேடிதான் என் கண்ணால் காண போகிறேன். சரி, இங்கு பார்த்தால் ஏதோ குரல் கேட்கிறது. அபய குரல் கேட்கிறது. ஐயா அபயம் அபயம் அபயம். ஐயா, யாரு பாடி? உயிர் போவதும் வருவதமாக இருக்கிறது. தாங்கள் யாரையா? ஜடாபச்சை. ஏன் உயிர் போவது வருவதற்கு காரணம்? உங்களிடம் முன்ன உரைக்க போகிறேன். என்ன உரைக்க போகிற? என்ன செய்தியை சொல்ல விருப்பப்படுகிறாய்? என் மருமகளை விழுங்கக்கூடிய சரி, ஜானகி அம்மா ராவணேஸ்வரன் கடத்தி சென்று போகிறான். கடத்தி சென்று ஆமா, போகிறான். இலங்கைக்கு அவசரமாக போய் காப்பாத்துங்க. அப்படியா? ஆமா, இதை சொல்லும் வரை என் உயிர் போக கூடாது. ஓஹோ, அம்மாவே செட்டிப்பட்டு போய். ஜானகிய ராவணன் தான் சிறையெடுத்து சென்று விட்டான் என்ற செய்தியை சொல்லும் வரை ஆமா, ஜடாயுடைய உயிர் போக கூடாது என்று ஜானகியனுடைய சத்தியவாக்கு. சத்தியவாக்கு. அதனால் உயிர் போவது வருவதுமாக இருக்கிறது. அதனால எங்கள் பிள்ளைகள் இருந்ததை உண்டானால் அந்த பிள்ளைகளுக்கு ஈமச்சடங்குகளை செய்வோமோ அது போல இந்த ஜடாயுக்கோ உயிர் போய்விட்டது. மோட்சத்தை தருகிறேன், மோட்சத்தை ஜடாயும் எரித்து விட்டீர்கள். ஜடாயும் இறந்து போய்விட்டது. சீதை எப்போது காண போகிறோம் என்ற எனக்கு செய்தி மனவேதனையை வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதோ இருக்கிறது. ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுத்தோம். சபரி மூதாட்டி இடத்திலே அருள் ஆசை பெற்றோம். விராத மன்னனுக்கு விருமதேவன சாபத்தினால் கெந்துருனாகவே இருக்கப்பட்டவருக்கு சாபத்து கொடுத்து விமோச்சத்தை அளித்தோம். அடுத்தபடியாகவே ஆலாமரத்தின் நிலையில் அமர்ந்த போது அனுமந்தனுடைய உதவி கிடைத்தது. அனுமந்தன் ராமா ராமா என்று ஓடி வந்து என் பாதத்தை தழுவிய உடனே நான் அவனை என் பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டேன். அனுமந்தா, உன் பெயர் அனுமந்தார், நீயோ ஆஞ்சனா புத்திரன். அதனால எங்களை தேடி வந்திருக்கூடிய காரணம் என்று கேட்டார். ஆமா, உன்னுடைய திருவிளையாடல் எல்லாம் என் தாய் பெற்றவள் உரைத்தார். ஆமா சாமி, நீ யாரிடம் வாழ வேண்டுமானாலும் உன்னை எவர் ஒருவர் குண்டலதாரி என்று அழைக்கப்படுகிறாரோ அவரிடத்திலே நீ தஞ்சம் புகுந்து வாழ்வாய் என்று என்னை பெற்ற அஞ்சனாதியை உரைத்தால் அதனால் உன் பாதத்தை கண்டேன் ஐயா என்று அனுமந்த தேவன் பாதத்தை தொடுத்தார். அப்போது என்னுடைய நலனை விசாரித்தார். என்னவன் ராமா, கடவுளே பகவானே, உன் முகம் என்னுடைய முகமாகப்பட்டது திருவிளையாடல் என்று சொல்லக்கூடிய புன்னகையாக இருக்கக்கூடிய முகம் இன்று வாடி வதங்கி மன துயரத்தோடு இருக்கிறாய், என்ன காரணம் என்று கேட்டார். அனுமந்தா, என் மனைவி ஜானகியை கானகத்திலே இருந்தோம் தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் சிறையெடுத்து சென்று விட்டார் என்ற செய்தி அறிந்தேன். என்ற மனைவியை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் மனைவி கிடைக்கும் வரை எனக்கு மனைவியாக இருக்க உரைத்தேன். அப்போது அந்த அனுமந்தர் உரைத்தார், அந்த ஜானகியை தேடி பிடிப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம். எங்களுடைய மாமாவாக விளங்கும் சுக்கிரபவனுக்கு வாளியால் ஆபத்து. இந்த ஆபத்தை தீர்ந்துவிட்டால் ஜானகியை தேடி பிடிப்பதற்கு நாங்கள் வழித்துணையாக வருகிறோம் என்று உரைத்தார். அதை அறிந்தேன். சுக்கிரனுடைய உதவி நாடி போகிறேன். ஆகையால ஸ்ரீ ராமபெருமானாகப்பட்டவர் கிஷ்கிந்திய நாடி செல்லுகின்ற போது கிஷ்கிந்தை ஆளக்கூடிய மாமன்னனாக விளங்கும் வாலி பார்ச்சபைய நாடி வருவார். அன்னவரால் நாடகத்தோட கதை விளக்கும்